சாப்பாடுறாம சோத்து முட்டைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, ஆனா இந்த 3 ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. இதனால கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன ஃபுட் எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றேன். மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டே சுகர் தான். இந்த கிளைகோசிஸ்ன்ற ப்ராசஸ் காரணமா சுகர் தான் கேன்சருக்கான ஃபர்ஸ்ட் சோர்ஸ்னு சொல்றாங்க. சுகர் இன்டைரக்டா கேன்சருக்கான ரீசனா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த கேன்சர் செல்ஸை க்ரோ பண்ணக்கூடிய பாடி ஃபேட் அண்ட் வெயிட்டையுமே ப்ரமோட் பண்ணுது. ரெண்டாவது ஈஸ்ட். ஃபர்மெண்டட் ஃபுட்ஸான பிரெட், பியர்லாம் நிறைய ஈஸ்ட் இருக்கும். இது பாடியில இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனை உருவாக்கி கேன்சர் செல்ஸ்க்கு ஒரு நல்ல கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். மூணாவது அசிடிக் ஃபுட்ஸ். காஃபி, ஆல்கஹால், பேக்கேஜ் ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட்ஸ், ரெட் மீட், சீ மீட் அண்ட் சில டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கூட நேச்சுரலாவே அசிடிக் தன்மையோட இருக்கு. இந்த அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கேன்சர் சர்வைவ் பண்ற மாதிரியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் நேச்சுரலாவே அல்கலைன் தன்மை இருக்கக்கூடிய டயட் ஃபுட்ஸை மட்டும் எடுத்துக்கிறது தான். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், எல்லா கலர்லயும் இருக்கிற வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி உங்க ஃபுட் பிளேட்ஸ் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஃபுட்ஸை என்டையரா அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி சாய்ஸ் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி.